இப்போ நம்ம வந்து டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த மெட்டீரியல் எப்படி மிக்ஸ் பண்ணணும், அது எப்படி பண்ணால் ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஆஸ்கோலைட்டில் ஆஸ்கோபாண்ட் லேட்டக்ஸும் ப்ளஸ் வந்து ஃபிட்பின் 2K இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிக்சரில் வர்றது 5 லிட்டர் லிக்யூடும் 5 கிலோ பவுடரும் இருக்கும். அந்த ஒரு பேக்கில் இந்த மாதிரி பாக்ஸில் வரும். பேக்கிங்கில் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ பவுட்ரு 5 லிட்டர் லிக்யூட் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த லிக்யூடு 5 லிட்டரு இந்த லிக்யூடு 1 லிட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு சிமெண்ட் மிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்பின் 2K இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு போட்டு இப்போ இந்த மாதிரி இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். அதை கொஞ்சம் அப்படி தூக்கி காட்டுங்க. இந்த மாதிரி கெட்டியாக வர அளவுக்கு வந்து இது மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையை வச்சு சின்ன கட்டி இல்லாமல் சுத்தமாக கட்டி இல்லாத அளவுக்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். சிமெண்ட்டோ இல்லை வந்து அந்த ஃபிட்பின் 2K அந்த பவுடர் ரெண்டுமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கட்டியாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பாண்டிங் இருக்காது. ஃபியூச்சரில் வந்து அது வந்து பேர்ந்து வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுத்தமாக கட்டி இல்லாமல் கரைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. அது இல்லாமல் ரொம்ப கெட்டியாக வந்துருச்சு அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து உறிஞ்சி வர மாதிரி ஆயிரும். அதனால கரெக்டான ரேஷியோவில் அது வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.